வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் 1-2-2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறந்த அணிவகுப்பில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகமானது முதல் பரிசை வென்றுள்ளது. செகண்ட் ப்ரைஸில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ப்ரைஸை சுகாதாரத்துறை வின் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறந்த அணிவகுப்பிற்காக முதல் பரிசை பெற்ற துறை எது? இதற்கான ஆன்சர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு உலகின் மிக நீளமான எக்ஸ்பிரஸ் சாலையை அமைக்க முடிவு செய்துள்ளது. இதுக்கு கங்கா எக்ஸ்பிரஸ் சாலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக நீளமான கங்கா எக்ஸ்பிரஸ் சாலை எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். 3வது புலிகள் கணக்கெடுப்பு பற்றிய சர்வதேச மாநாடு புதுடெல்லியில் ஜனவரி 28-29 தேதிகளில் நடைபெற்றது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலி கணக்கெடுப்பு பற்றிய 3வது சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. தேர்ட் நியூஸ் பார்க்கலாம். வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்காக சுதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை சுற்றுலாத்துறை தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் சிக்கிம் மாநிலம் தான் ஃபஸ்ட்டு அமல்படுத்தியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலாத்துறை தொடங்கியுள்ள ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை முதலில் அமல்படுத்திய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினராக ராஜு நயன் சௌபே என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். யூபிஎஸ்சியில் 10 மெம்பர்ஸ் அண்ட் ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சக்சேனா. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜு நயன் சௌபே. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விருதுகள். இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையத்தின் 100வது நாள் நுகர்வோர் சேவை திட்டமான ஸ்வச் பாரத் யாத்ரா தேசிய பிரசார இயக்கத்தில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த அளவில் சிறந்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அக்டோபர் 16, 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலம் ஸ்வச் பாரத் யாத்ரா இயக்கத்தில் சிறந்த மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். தேசிய தியாகிகள் தினம் ஜனவரி 30. மகாத்மா காந்தியோட சுதந்திர போராட்டத்தை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அவரோட நினைவு நாள் ஜனவரி 30 நாம் தேசிய தியாகிகள் தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 71வது நினைவு தினம். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தியாகிகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜான் 30. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது புத்தகங்கள். ஆண்ட்ரி மேகின் என்பவர் எழுதிய லா விடின் ஹோமோ இன்கானோ என்னும் புத்தகத்தின் மொழிபெயர்ப்பானது இலக்கிய மொழிபெயர்ப்புக்கான ரொமைன் ரோலன் புத்தக பரிசினை வென்றுள்ளது. இந்த புத்தகம் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா விடின் ஹோமோ இன்கானோ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆண்ட்ரி மேகின். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 6வது ஆர்சப் அமைச்சர்களின் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். செகண்ட் கொஸ்டின், S-400 ட்ரைன் ரக ஏவுகணைகளை எந்த நாட்டிடமிருந்து இந்தியா வாங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. தேர்ட் கொஸ்டின், 1வது சார்க் விவசாய ஒத்துழைப்பு வணிக கூட்டத்தை நடத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் நேபாளம். ஃபோர்த் கொஸ்டின், இந்த நகரத்தில் 2வது உலக இந்து மாநாடு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சிகாகோ. ஃபிஃப்த் கொஸ்டின், லினக்ஸ் 2018 என்ற கடற்படை பயிற்சியை பங்கேற்கும் 2 நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இந்தியா மற்றும் இலங்கை. ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரசு விதிப்படி உச்ச நீதிமன்ற கொலிஜியம் அமைப்பின் பரிந்துரையை மத்திய அரசு எத்தனை முறை திருப்பி அனுப்ப முடியும்? செகண்ட் கொஸ்டின், வெளி மாநிலத்தவர் ஜம்மு காஷ்மீரில் அசையா சொத்துக்கள் வாங்குவதை தடை செய்யும் அரசியலமைப்பின் சரத்து எது? தேர்ட் கொஸ்டின், இந்திய கிரிக்கெட் வீரரான VVS லக்ஷ்மணனின் சுயசரிதை எது? ஃபோர்த் கொஸ்டின், சஞ்சார் கிராந்தி திட்டம் என்ற திறன்பேசி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எது? ஃபிஃப்த் கொஸ்டின், தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது?
ஓகே, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.